ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில பேத்துக்கு வந்து டீத்லாம் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். அதை எப்படி வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஏவே மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எதனால வந்துட்டு நம்ம பல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லோயிஷாக ஆகுது அப்படின்னா என்ன ரீசனால் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு டொபாக்கோ வந்துட்டு எடுத்துப்பாங்க. அந்த டொபாக்கோ எடுக்கிறனால வந்துட்டு அந்த டொபாக்கோ லீவ்ஸ் போய் அவங்க பல்லில் போய் டெபாசிட் ஆகி அதனால வந்துட்டு நம்ம பல் வந்துட்டு எல்லோயிஷாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ரீசனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் வந்துட்டு அவங்களுக்கு எனாமல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தேய்மானமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோயிஷாக இருக்கும். சென்சிட்டிவ் டீத்தாக கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ரீசன்னால தான் நம்மளுக்கு எல்லோயிஷாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல போனால் வந்துட்டு டெய்லியுமே நம்ம ட்வைஸ் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பல்லுக்கு ரொம்ப வந்துட்டு நல்லது. வாயில் ஏதாவது வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியாஸ் எதாவது இருந்தால் கூட க்ளீன் அவுட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஹார்டுன்னு ஒன்று இருக்குது, மீடியம் ஒன்று இருக்குது, சாஃப்ட் ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஹார்டான அந்த பிரிசில்ஸ் வச்சதை வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்லோட எனாமெல்லாம் போயிட்டு திருப்பி வந்துட்டு எல்லோயிஷ் வரக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ப்ரெஷ் வந்துட்டு வாங்கும் போதே நீங்கள் சாஃப்ட் மீடியம் இந்த ரெண்டுத்தில் பார்த்து வாங்கினா தான் நம்ம பல்லுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது வந்துட்டு நம்ம அந்த சொல்யூஷன் எடுத்து நல்லா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கார்க்லிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் டீத் வந்துட்டு ஒயிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதிகமாக அதை யூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா அந்த சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் கூட நல்லா க்ளீன் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டிஏவே மெத்தடில் எப்படி நம்ம எல்லோ கலர் டீத்தை வந்துட்டு எப்படி க்ளீன் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ரெகுலராக எப்பயுமே மார்னிங் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ப்ரெஷ்ஷில் வந்துட்டு நார்மலாக இப்போ வந்துட்டு பேஸ்ட் வச்சுட்டேன். அது கூட வந்துட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு லிட்டில் பிட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட் மாதிரி நல்லா கிடைக்கும். நல்லாவே ரிசல்ட் தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்துக்கிறது வந்துட்டு லெமன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டர்மரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. க்ளீன் பவுலில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்துட்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா டர்மரிக் எடுத்துக்கோங்க. என்னடா மஞ்சள் பருக்களுக்கு இது டர்மரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதீங்க. டர்மரிக்கில் பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்துட்டு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு லெமன் எடுத்துக்கிறேன். சென்சிட்டிவ் டீத் இருக்கவங்க லெமன் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் பேக்கிங் சோடா அண்ட் டர்மரிக் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரிஸ் ஆகி வரும். ஃப்ரிஸ் ஆகி வரும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் ரெகுலரான யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டூத் ப்ரஷ்ஷு, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே உங்கள் வந்து டீத்தில் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டேஸில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் மெயினான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூத் பேஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளோரைடு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரைடு இருந்தால் கூட நம்ம டீத்துக்கு வந்துட்டு நல்லா க்ளீன் அவுட் பண்ணி கொடுத்து நம்ம வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியாஸ் எதாவது இருந்தால் கூட நல்லாவே க்ளீன் அவுட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.